ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு அரசுவை அடிசல். நாங்கள் இன்றைக்கி சவுத் இந்தியன் ஸ்டைல் கேரட் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 4 கேரட் துருவி வச்சுருக்கிறேன், ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு தாளிச்சிட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம உளுத்தம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் போட்டு பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம கடலைப்பருப்பையும் உளுத்தம்பருப்பையும் போட்டு சிம்லேயே வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வறுபட்டதும் கொஞ்சமாக சீரகம் போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ இது நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் பொரிஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். இது நல்லா வதங்கி வந்ததும் நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட்டை எல்லாம் சேர்த்து இதோட நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கலாம். இப்போ கேரட்டெல்லாம் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். தண்ணி தெளிக்க தேவையில்லை. அந்த மூடி தட்டு போட்டு மூடி வச்சு அந்த இதிலே ஆவியிலே வேக வச்சுக்கலாம். தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி தெளிச்சுக்கலாம். இப்போ உப்பு போட்டு கலந்து விட்டுட்டு நம்ம தட்டு போட்டு மூடி வைக்கிறதில்ல. உங்களுக்கு நல்லா அந்த காய் வெந்து வந்துடும். கலர் பாருங்கள், நல்லா மாற ஆரம்பிக்குது. இப்போ நான் தட்டு போட்டு மூடி வைக்கிறேன். இப்போ அந்த ஆவியிலேயே நல்லா வெந்து வந்துடுச்சு காய் எனக்கு. இப்போ நான் எடுத்து வெந்துடுச்சான்னு பார்த்துட்டு இப்போ நம்ம அடுத்ததாக துருவி வச்சுருக்கிற தேங்காவை போட்டு இதிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த சூட்டுலேயே கிளறி விட்டோம்னா அந்த தேங்காயும் நல்லா ஓரளவுக்கு வெந்துடும் கேரட்டோடு சேர்த்து. அவ்வளோதாங்க, கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம எந்த காரக்குழம்புக்கு, ரசத்துக்கு, இது மாதிரி ஈவன் கேரட் சாதமாக கூட பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.